ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருந்தால் கொண்டு வா, இல்லைனா அப்படியே கொண்டு போ. நீ எவ்வளோ பெரிய டேரக்டரானா இருந்துட்டு போ. அப்பேற்பட்ட ஹீரோவோட படத்தோட ட்ரெய்லரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படம் ஜூலை 17 ரிலீஸ் ஆக இருக்குது. அருள்வான் ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ட்ரெய்லர் ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருள்நிதி எப்போவுமே ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு யூனிக்காக தான் பண்ணுவார். கதை நல்லா இருந்தால் பண்ணும், இல்லைனா இல்லை. அப்பேற்பட்ட ஹீரோ தான். சரி, ஓகே. அருள்நிதி மட்டும்தான் அந்த மாதிரி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரம்யா பாண்டியனும் உள்ளே வச்சுருக்காங்க. ரம்யா பாண்டியனும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே வந்து யூனிக்காக தான் இருக்கும். சரி, ரம்யா பாண்டியனோட முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவர் ஹவுஸ் ஆரோ உள்ளே இருக்கார். சரி, ஆரோவோட தான் முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா காளிய வெங்கட். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு டீமை வந்து உள்ளே சேர்த்து வச்சுட்டு ரிலீஸ் ஆக போகிற படம் தான் வந்து அருள்வான். ஜூலை 17 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி படங்கள் எந்த ஒரு ப்ரொடியூசர்ஸும் வந்து பண்ணுறது கிடையாது. எல்லாரும் ஒரு மசாலா படம் பண்ணுறதுக்கு தான் வந்து ரெடியாக இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி சப்ஜெக்டை தேர்ந்தெடுத்து பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் இந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகிருக்குது. மிஸ் பண்ணிவிட்டு ஓடிடியில் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. பட் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப வந்து அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ட்ரெய்லரே வந்து வேறு லெவலில் இருக்குது. அருள்நிதி படம் பார்த்தா மட்டும் தான் புரியும். ட்ரெய்லரில் வந்து நம்ம கெஸ் பண்ணிட முடியாது. ஸோ இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறோம்.